ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டரிடம் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து 1,58,000 ரூபாய் திருடிய ஆந்திர இளைஞர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த ராமதாஸ் நகரைச் சேர்ந்தவர் விநாயகம். இவர் அரக்கோணம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரக்கோணத்தில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஏடிஎம்மில் பணமெடுக்கச் சென்றுள்ளார் விநாயகம். போது ஏடிஎம்மில் நின்றிருந்த இளைஞர் ஒருவர் முதியவருக்கு பணம் எடுத்து உதவுவது போல் நடித்து நைஸாக பேசி விநாயகத்திடமிருந்து ஏடிஎம் கார்டை வாங்கியுள்ளார். இதையடுத்து விநாயகம் கேட்ட பணத்தை ஏடிஎம்மில் எடுத்து அவரது ஒரிஜினல் ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக தான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த போலியான கார்டை பணத்துடன் சேர்த்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். அதைத் தொடர்ந்து விநாயகம் வங்கிக் கணக்கில் இருந்து 1,58,000 ரூபாய் அடுத்தடுத்து எடுக்கப்பட்டது. அதிர்ந்து போன விநாயகம் இது குறித்து அரக்கோணம் டவுன் போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏஎஸ்பி யாதவ் கிருஷ் அசோக் தலைமையில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பேருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தியது. நூதன ஏடிஎம் திருட்டில் ஈடுபட்டது அவர்தான் என்பது தெரிய வந்தது. பிடிபட்டவர் ஆந்திர மாநிலம் நகரியைச் சேர்ந்த வெங்கடேசன் என தெரிய வந்தது. அவர் சித்தூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். ஏடிஎம்மில் பணமெடுக்க வருபவரிடம் நைஸாக பேசி அவர்களின் கார்டுகளை வாங்கிக் கொண்டு போலி கார்டுகளை கொடுத்து பணம் திருடி வந்ததாக போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1,58,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சித்தூர், கடப்பா காவல் நிலையங்களில் இதேபோன்று ஏடிஎம்மில் பணம் திருடியதாக 6 வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. நூதன முறையில் திருடும் பணத்தை நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது, சூதாட்டம் ஆடுவது என வெங்கடேசன் ஜாலியாக வாழ்ந்துள்ளார். இவர் இதேபோல் மேலும் எத்தனை பேரிடம் மோசடியாக பணத்தை திருடி உள்ளார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.